டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக இண்டெக்ஸ் அனலைசிஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டியூஸ்டே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 3 நாட்களாக நான் அனலைஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்மளுக்கு மார்க்கெட் ட்ரேட் இருக்குது. மொத்தமாக 4 நாட்களாக எந்த மாதிரி மூவ்மெண்ட் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த வீடியோஸ் கொடுக்கும்போது எக்ஸாக்டாக இந்த க்ரீன் கேண்டில் பதிவு ஆயிருந்துச்சு. அப்போவே உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த இடம் நம்மளுக்கு சப்போர்ட், இந்த இடம் ரெசிஸ்டன்ட். இந்த 4 நாள் வீடியோ கொடுக்க முடியாது. நான் மண்டே ஈவினிங் தான் மேக்ஸிமம் கொடுக்க சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லிட்டேன். இந்த 4 நாளைக்குள்ள எது வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை ஃபாலோ ஆச்சுன்னு இந்த சப்போர்ட்டுக்கும், இல்லை ஒருவேளை ஏறிச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கும் தான் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். பாருங்க, லாஸ்ட் 3 டேஸாக நான் வீடியோஸ் கொடுக்காம போனதுக்கப்புறம் எக்ஸாக்டாக எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் தான் இருந்துச்சு. எது வரைக்கும் ஃபால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம எந்த இடத்த சொன்னமோ அங்கே போய் அக்யூரேட்டாக டச் பண்ணிட்டு இன்னைக்கு அங்கிருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு அப்மோ நமக்கு கொடுத்துருக்கு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த சேனலுடைய சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சேனலுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணிருச்சு. இனி அடுத்த கட்டமாக இங்கேருந்து நம்மளுக்கு அப்மோ போயிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்ட ரெஷன் நம்மளுக்கு இந்த இடம் தான். இதை நம்ம இந்த ஹை பிரேக் ஆகும்போது தாராளமாக இந்த ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 கேண்டில்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதில் ஒரு புல்லிஷ் ஹராமி ஃபார்மேஷன் நம்மளுக்கு பதிவாயிருக்கு. அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கட்ட இந்த ஃபார்மேஷனுக்கு கொடுத்துருக்கு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரீவியஸ் ரெட் கேண்டில், அதாவது ஃப்ரைடே கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ தான் நம்மளுக்கு இப்போதைக்கு க்ரூஷியல் லெவல். ஹையை பிரேக் பண்ணும்போது அடுத்த ஹையாக நம்ம இந்த ஹையும், தென் அதை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனுடைய லோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நமக்கு இந்த ரேஞ்சினுடைய பாட்டமுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். நிஃப்டி பர்ஃபெக்டாக நம்ம என்ன ரேஞ்சுக்குள்ளே சொன்னமோ அதே ரேஞ்சுக்குள்ளே தான் மாட்டிருக்கு. அடுத்ததாக சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் எப்படி உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடம் ரெஸ்டாரண்ட் இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த கட்ட மூவ்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இந்த க்ரீன் கேண்டில் பதிவாகும் போது இந்த க்ரீன் லைனுக்கு மேலே க்ளோசிங் வச்சா தான் அடுத்த கட்ட மூவ். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் கிளியர் கட்டாக ஃபில் அப் ஆயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த கேப் ஃபில் அப் ஆகும், அதுக்கப்புறம் இந்த கேப் ஃபில் அப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இந்த கேப் கிளியர் கட்டாக ஃபில் அப் ஆயிருச்சு. இங்கேயும் அதே புல்லிஷ் ஹராமி ஃபார்மேஷன் தான். அதாவது ப்ரீவியஸ் ஃப்ரைடே கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை நம்ம க்ரூஷியல் லெவலாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். லோக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் லைனை பிரேக் பண்ணும்போது ஃபர்தர் மூவ்மெண்ட் நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஃபாலோ ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட்லைன் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னால் நம்ம இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக ரெட் கேண்டில் பதிவாயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தான் ஒரு க்ரீன் கேண்டில் பதிவாயிருக்கு. பட் இந்த ட்ரெண்ட்லைன் எக்ஸாக்டாக ரீச் ஆகல. பட் அதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட இந்த கேப் ஒரு மைனர் கேப் கிரியேட் ஆன ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக இனி ஃபில்அப் ஆகலை. அதனால இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் தான் நமக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 டேஸாக ஒரு டோஜி ஃபார்மேஷனை கொடுத்துட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் ட்ரெண்ட்லைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அது பிரேக் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் சப்போர்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை நமக்கு ஏறி வருது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹையும் தென் மேஜர் ரெஸ்ட் இந்த லைன்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸ்டில் இதையே தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்ததா ஐடி. ஸோ ஐடியில் ஒரு மிகப்பெரிய இறக்கம் வந்திருக்கு லாஸ்ட் 3 டேஸாக. அண்ட் ஆல்சோ நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்சு கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த ரேஞ்சை பற்றி நான் ரொம்ப நாட்களாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கிடையாது, இன்னைக்கு நேரத்தெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை ஸ்டார்ட் பண்ணது நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ரேஞ்சாக இருந்துச்சு. ஒன்ஸ் இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் அது நமக்கு ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னோம். எக்ஸாக்டாக எங்கிருந்து ஃபாலோ இருக்குன்னு பாருங்க, அதே ரேஞ்சில் தான் ஃபாலோ இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே போய் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சினுடைய டாப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொன்னால் அது உள்ளே போய் க்ளோஸ் ஒரு நாள் கூட வைக்கல பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கேண்டில்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஒவ்வொரு கேண்டில் கூட அந்த ரேஞ்சுக்குள்ளே போய் க்ளோசிங் வைக்கல. அந்த இடத்துலேருந்து கிளியரான ஃபாலை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இது நம்ம எதிர்பார்த்தது தான். அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் பர்டிகுலராக இந்த டோஜி கேண்டில் 13th ஏப்ரல் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ரீச் ஆகும்னு சொன்னேன். அது ரீச் ஆயிருச்சு. இனி அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த லைனை ஃபோக்கஸ் பண்ணலாம். இது நம்ம நாட்களில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான சப்போர்ட் ஏரியா தான். பட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் ஒருவேளை அது பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்ட சப்போர்ட்டும் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு தாட்டில் அடுத்த ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி 2021 ஸ்விங் லோவை தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் நம்ம ரொம்ப நாட்களாக சொல்லிட்டு இருந்த மேஜரான சப்போர்ட் இந்த இடம் தான். அதை இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் கரண்ட் லெவலில் இப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் லோ எங்கே சப்போர்ட் எடுத்துச்சோ அதே இடத்துக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒருவேளை இங்கே நம்மளுக்கு பாட்டம் அவுட் ஆகிட்டு அப்படி மேலே போயிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இது ஒரு டபுள் பாட்டமாக கூட மாறலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஹையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு மைனரான ஒரு டபுள் டாப் பதிவு பண்ணியிருக்கு ஐடி. ஸோ அந்த ஒரு தாட்னால வந்து இந்த ப்ரீவியஸ் விங்கில் பிரேக் ஆச்சு அப்படின்னா தாராளமாக இந்த ரேஞ்சை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த ரேஞ்ச் வரதுக்கு இனி ரொம்ப பெரிய ஒரு மூவ்மெண்ட்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பீக்லேருந்து வந்த ஃபாலோ வச்சு கம்பேர் பண்ணும்போது ஒரு மைனரான மூவ் தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10%. ஏன்னா ஜஸ்ட் 10% அப்படிங்கிற ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு மூவ்மெண்ட்டாக இப்போதைக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன் லைன் தான் ஒரு க்ரூஷியல் லெவல்னு சொல்லியிருந்தேன். பட் லாஸ்ட் ஃப்ரைடே அந்த கிரீன் லைனுக்கு கீழே க்ளோசிங் மைல்டாக தான் வச்சிருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் இல்லை.
அண்ட் ஆல்சோ அந்த மைல்டு க்ளோசிங்கை பேஸ் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு அது பிரேக் ஆயிடுச்சுன்னு கூட வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே திரும்பவும் என்ட்ரு ஆயிடுச்சு இன்னைக்கு. அண்ட் இங்கேயும் ஒரு டபுள் டாப் நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபீல் ஆகுது. அந்த டபுள் டாப்னுடைய ரீடெஸ்ட்டுக்கு கூட இந்த மூவ்மெண்ட் போகிறதுக்காக கூட இருக்கலாம். பர்டிகுலர் இந்த கேப் ஃபில்லப் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. அப்படி நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்லோ இந்த லோ இப்போ இதை நம்மளுக்கு கரெக்டான ஸ்விங்லோ அந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா தாராளமாக இந்த கேப் ஃபில்லப் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்கு. ஒருவேளை இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபர்தரான மூமெண்டம் கிரியேட் ஆகலாம். அடுத்ததாக ஃபார்மா. ஸோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஃபார்மாவில் இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்த ரெஸ்டாரண்ட் இந்த ரேஞ்ச் தான் சொன்னேன். அது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் பல மாதத்துக்கு முன்னாடி 2 வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் அதே 2 ரேஞ்சு தான் நான் இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாக்டாக அந்த தேர்ஸ்டே மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த டேனுடைய ஹை நம்ம மார்க் பண்ண ரெஸ்டாரண்ட் தான் அந்த ரேஞ்சினுடைய டாப் லெவலில் ரீச் பண்ணுச்சு. அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை நம்ம ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டோம். அப்போ அதை டச் பண்ணால் இறங்கி தான் ஆகணும். அதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே நடந்திருக்கு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கும் மேலே, அதுவும் பர்டிகுலராக தேர்ஸ்டே கேண்டிலுடைய ஹைக்கும் மேலே ஒரு மைல்டான க்ளோசிங்கை கொடுத்துருக்கு. இது ஒரு பிரேக் அவுட்டாக நம்ம பார்க்கணும். பட் அந்த ரேஞ்சுடைய டாப் லெவலுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண லெவலுக்கு மேலே ஒரு மைல்டான க்ளோசிங்கை கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் அது பிரேக் ஆகும்போது அடுத்த ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல இருக்கு. தென் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபார்மா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அதாவது இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸனுடைய ஆல் டைம் ஹை உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலாக நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய போர்ட்ஃபோலியோட மேஜர் பர்சன்டேஜ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இங்கே நம்ம இந்த இடத்துல ஃபால் வரும்போது பர்டிகுலராக இந்த கேண்டில் பதிவாகும் போது கூட சொன்னேன் இந்த இடம் ஒரு பெஸ்ட் லெவலாக இருக்கும். அது வந்து ஒரு லாங் டேர்முக்கான பெஸ்ட் லெவலாக கூட இருக்கு, சான்சஸ் இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக அது நம்மளுக்கு பாட்டமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜஸ்ட் இந்த பாட்டம்ல இருந்து நான் இந்த கிரீன் லைன் மார்க் பண்ணிங்களா அங்கே தான் நான் சூஸ் பண்ணுறேன். அங்கிருந்து இன்னைக்கான ஹை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8.5% ஒரு மூமெண்ட்டை ஃபார்மா இண்டெக்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷனில் கிளியராக எல்லா இண்டெக்ஸுமே மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருந்தாலும் அதை நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அடுத்ததான் எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியில் பாருங்க நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் இந்த கிரீன் கேனுடைய க்ளோசிங் நடக்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சினுடைய டாப் லெவலில் நமக்கு க்ளோசிங் வச்சு இந்த பிரேக் பண்ண மாதிரி க்ளோசிங் இல்லை. பட் நெக்ஸ்ட் டேவே பிரேக் பண்ணிருச்சு. நான் வீடியோ கொடுக்காத அந்த நாளில் பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க இது நம்மளுக்கு வந்து ஒரு குரூஷியலான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆன ஒரு ரேஞ்சு. இது ஒர்க் அவுட் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். பட் ஒர்க் அவுட் ஆகாமல் டேரெக்டாக பிரேக் பண்ணிருச்சு. அண்ட் லாஸ்ட் 4 டேஸாக அந்த ரேஞ்சை டச் பண்ணி சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்ட ரெஸ்டன்ட் இந்த ட்ரெயின்னு சொல்லியிருக்கோம். அந்த ட்ரெயின் இப்போ வரைக்கும் ரீச் ஆகல. இது நம்ம ரெஸ்டன்ட் ஆகும். இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த இடத்துல சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டிஸ் எனக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆகுது. டெக்னிக்கலை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வந்து என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய பிரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் அட்டன் பண்ண எல்லாருக்குமே தெரியும். இந்த மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு சேனல் தான் நான் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த சேனலுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிடி டெக்னிக்கல் அனலைசர். இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வீடியோ கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கான கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ எல்லாரும் எப்படி வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் என்கிட்ட கேட்டுட்டாங்க. பட் நான் எல்லா வீடியோலையும் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் மெம்பர்ஷிப் வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னொரு சேனலில் அந்த சேனலுடைய நேம் டிசிடி டெக்னிக்கல் அனலைசர். அந்த சேனலுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஹோம் பேஜில் போனீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நான் ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எதுலேயும் நான் டிப்ஸ் அண்ட் கால்ஸ் கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலில் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ட்ராப் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த ரேஞ்சு. தென் அதை ஒரு ட்ரெண்ட்லைன் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட்லைன் நமக்கு பிரேக் ஆச்சு. எப்போனா வெனஸ்டே நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து திரும்ப உள்ள இறங்கி வந்துருச்சு. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ரேஞ்சுக்கும் கீழே வந்துருச்சு. அண்ட் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை ரீடெஸ்ட் பண்ண போயிருக்கு. மேபி இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்குது அப்படின்னு இதில் வந்து ஒரு கிளியரான ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ரீடெஸ்டிங்காக அமைய சான்சஸ் இருக்குது. இந்த ரீடெஸ்டிங் அப்படிங்கிற கணக்குப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு நமக்கு ரீடெஸ்டிங் லெவல் கிட்ட வந்துருச்சு. அப்போ அங்கே தான் நமக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் விங்லோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த லைனில் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இல்லை. இந்த ப்ரீவியஸ் விங்கில் பிரேக் ஆச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வரைக்கும் கூட வரலாம். பட் ஒருவேளை இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ஃபால் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெனஸ்டே கேண்டலுடைய ஹை பிரேக் ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக இந்த ரேஞ்சை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி இந்த ஃப்ரைடே கேண்டலுடைய லோவை இனி இந்த இண்டெக்ஸ் நம்மளுக்கு பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அகைன் ஒரு டீசென்டான ஃபால் இந்த லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததா பிஎஸ்யூ. ஸோ பிஎஸ்யூ பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. எக்ஸாக்டாக உங்களுக்கு வெனஸ்டே
அதுதான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்பிட்வீன் லெவலில் தான் இருக்குது. இந்த ட்ரெயின் திரும்ப ரீச் ஆச்சுன்னா ரெஸ்டாரண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். பர்டிகுலராக இந்த கேப் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தாராளமாக ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் PSU பேங்க் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா மிட் கேப். ஸோ மிட் கேப் நல்ல ஒரு மூவ்மெண்ட்னே சொல்லி ஆகணும். ஏன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஹையர் லெவல்ஸில் கன்சல்டேட் ஆகுது. ஸோ ஒன்று நல்ல ஒரு அப்பம் கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷனாவது கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு இறக்கத்தை கொடுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் இது நமக்கு எங்கே கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ட். இந்த ரேஞ்சை இந்த லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான், இங்கே ரீச் ஆகும்போது சொல்லிட்டோம். அங்கே தான் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்து ஒரு பெரிய ஃபாலும் வந்திருக்கு. அந்த ரேஞ்சை நம்மளுக்கு பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக நம்ம இந்த லைனை சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நமக்கு தாராளமாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய கன்சல்டேஷன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட பிரேக் அவுட்டுக்கான ஒரு கன்சல்டேஷனா இல்லை அங்கிருந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரேஞ்சை நம்மளுக்கு பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா தாராளமாக ஒரு ஃபாலை இந்த ரெட் லைன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிரீன் லைனை பிரேக் பண்ணணும். இதுக்குள்ள தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்ததா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் பாருங்க நல்ல ஒரு ரேலின்னு தான் சொல்லி ஆகணும். எல்லா ட்ரெண்ட் லைனையும் கண்டினியூஸாக பிரேக் பண்ணிட்டு ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ட்ராப் பண்ண ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆயிடுச்சு. நீ அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதை பிரேக் பண்ணி ஒரு சைட்வேஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6th January 2026 அந்த கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்சை ஃபோக்கஸ் பண்ணது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்துட்டு தான் நம்மளுக்கு கன்சல்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் அந்த கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகும்போது நம்ம அடுத்த கட்ட லெவலில் இந்த இடத்த சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட். டோட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த ட்ரெண்டில் நம்ம ரெஸ்டாரண்ட் சொல்லியிருந்தோம். அது நமக்கு எக்ஸாக்டாக பிரேக் அவுட்டும் பண்ணியிருந்துச்சு. பட் பிரேக் அவுட் பண்ணாலும் ஒரு டிஸ்க்ளைமர் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகலாம். இந்த ட்ரெண்டில் பிரேக் பண்ணி பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம கம்பல்சரி ஒரு பிரேக் அவுட் எடுத்துக்கூடாது. அந்த கேப்புக்கும் மேலே க்ளோஸ் ஆகணும்னு சொன்னேன். கிளியராக பாருங்க அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அங்கிருந்து இறக்கத்தை கொடுத்துருக்கு. கேப் ஃபில்அப் பண்ணது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதும் ஒரு மைல்டான ஃபில்அப்ல இருந்துச்சு. அடுத்த நாளும் அதே மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு இறங்கி வந்துச்சு. அந்த இறங்கி வந்துச்சு அப்படின்னா இந்த ரெட் லைன் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக ஃப்ரைடே அந்த ரெட் லைன் தான் டச் பண்ணியிருக்காங்க. அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டெக்ஸும் பர்ஃபெக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கு. அடுத்ததான் மைக்ரோ கேப். மைக்ரோ கேப் ஃபைனல் ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெண்ட் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணால் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபர்தர் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டன் லைனாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அங்கிருந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்தது, மிகப்பெரிய ஒரு ஃபால்னு சொல்லணும். ஏன்னா அந்த நம்ம இடத்துல டிஸ்கஸ் பண்ணும்போது 24,000 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,900 கிட்ட வந்துச்சு. எவ்வளோ ஃபால்னு பார்த்தீங்கன்னா 5,000 பாயிண்ட் ஃபால், மிகப்பெரிய ஒரு ஃபாலில் மைக்ரோ கேப் இறங்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை கிளியராக பிரேக் பண்ணியிருக்கு. இது ஒரு குரூஷியல் ட்ரெண்ட் லைன். இது நம்மளுக்கு இதனுடைய ஆல் டைம் ஹை ப்ரைஸ் இருந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. கிளியராக மல்டிபிள் டச் பாயிண்ட் 4 டச் பாயிண்ட் கொடுத்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5வது டைமாக நம்மளுக்கு அது இன்னைக்கு தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுத்தது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு கரெக்டான முடிவு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பாருங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த ட்ரெண்ட்லைன் ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டோம். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னோம். கிளியராக வந்து பாருங்க ஃப்ரைடே ஆன க்ளோசிங் வந்து எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்டுக்கு மேலேயே வச்சிருக்கு. அங்கிருந்து அடுத்த கட்ட மூவ்மெண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் கொடுத்த ஒரு இண்டெக்ஸா எந்த இண்டெக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் தான் இருக்கு. மற்றபடி வந்து நம்ம பார்க்கும்போது அகைன் ஃபார்மா. ஸோ ஃபார்மா நம்மளுக்கு அகைன் வந்து ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு இன்னைக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ். டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு கரண்ட் லெவலில் சப்போர்ட், இந்த லைன் நம்மளுக்கு கரண்ட் லெவலில் ரெஸ்டன். அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு சைட் வேஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸாக போயிட்டு இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண வியூ தான் லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொன்னோமோ அதே ஒரு வியூ தான். இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணால் அடுத்த கட்ட ஃபால் இது வரைக்கும் இருக்கும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு ரேலி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அந்த ரேலியில் இந்த ட்ரெண்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெஸ்டாரண்டாக சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் நிற்காம ஏறிட்டு இருக்கு. எப்போ வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சோ அடுத்த கட்டமாக இந்த ட்ரெண்ட்லைன் தான் நம்மளுக்கான அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக வந்து பாருங்க அந்த ட்ரெண்ட்லைன் பக்கத்தில் போயிட்டாங்க. இனி இது ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இது நம்ம என்னைக்கோ மார்க் பண்ணது மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக இப்போ ரீசெண்டாக வந்த ஃபால் கூட நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபால் ஆயிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஃபால் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து நம்மளுக்கு நீ சைட் வேஸோ இல்லை ஒரு ரிஜெக்ஷன்ஸோ வருதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அப்படி வரும்பொழுது இந்த ரேஞ்சினுடைய டாப்பும் இந்த கிரீன் லைனும் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அடுத்ததா S&P 500. S&P 500 ஒரு நியூ ஆல் டைம் ஹைல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல. இந்த இடத்துல இந்த ரெஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணிட்டாங்க. இனி அடுத்த கட்ட ரெஸ்டன்ட் அப்படிங்கிறது ட்ரெண்ட் லைன் மாதிரி நமக்கு எதுவும் இல்லை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னை பேஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இதில் நமக்கு ரீசெண்டாக வந்த ஃபால் எல்லாமே எக்ஸாக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட் இருந்தால் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததான் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னன்னு இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது ஒரு ரெஸ்டன்ட் லைன் சொல்லியிருந்தோம். கிளியராக ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கேருந்து இப்போதைக்கு ஸ்லோவான ஒரு இறக்கத்தை வந்துட்டு இருக்கு. ஒருவேளை அப்படி நம்மளுக்கு இறங்கி வந்துச்சு அப்படியே திரும்ப இந்த ரேஞ்சு கிட்ட வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தாலும் கூட நம்ம ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணால் ஒரு சப்போர்ட் லைன் தான், அதை நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கலாம்.
ஒருவேளை அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அது பிரேக் ஆச்சுன்னா இந்த சேனலுடைய சப்போர்ட் வரைக்கும் கூட நமக்கு மேபி வரலாம். பட் அது வரைக்கும் வர்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஃபால் வரணும். இப்போதைக்கு அது வரும்னு சொல்ல முடியாது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ட்ரெண்ட் நம்மளுக்கான ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ பார்க்குறதுக்கு நிறைய கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் பல வீடியோ டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததா சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள சைட்வேஸ் எதிர்பார்த்தோம், அது நடந்துச்சு. இப்போ நம்மளுக்கு இங்கிருந்து திரும்ப ஏறும்பொழுது இந்த இடத்த நம்ம ஒரு ரெஸ்டாரண்டாக மார்க் பண்ணோம். எக்ஸாக்டாக அதை பாருங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு. நம்ம மார்க் பண்ணது அக்யூரேட்டாகவும் நம்மளுக்கு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆயிட்டு இப்போ இந்த ரெண்டு ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சிடரேஷன் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணால் அடுத்த கட்டமாக இந்த ப்ரீவியஸ் விங்லோவும் இந்த ப்ளூ கலர் லைனையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த கிரீன் லைனை பிரேக் பண்ணால் அடுத்த கட்ட கிரீன் லைன்ஸை ஃபோக்கஸ் பண்ணால் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிளியராக அதுக்குள்ள தான் நமக்கு இப்போதைக்கு மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் ஸோ க்ரூடில் நம்ம இந்த க்ரீன் லைனை ஒரு ரெஸ்டாரண்ட்டாக எதிர்பார்த்துருந்தோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21 ஏப்ரல் வீடியோ அந்த கேண்டில் தான் இருந்துச்சு. அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹை எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அதுக்கு அடுத்த கேண்டில் அதை பிரேக் பண்ணிருச்சு. அண்ட் அந்த ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் வந்து நம்மளுக்கு அந்த க்ரீன் லைனுக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால இந்த லைனுடைய ஒர்க் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அடுத்த ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த ப்ளூ லைன், தென் ஸோ ப்ளூ லைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைனை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இங்கேருந்து ஃபாலோ ஆகும்போது எந்த ரேஞ்சை நம்ம சப்போர்ட்டாக எதிர்பார்த்தோமோ கிளியராக அந்த ரேஞ்ச் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கிருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. இப்போதைக்கு திரும்ப ஃபாலோ ஆச்சு அப்படின்னாலும் இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் வரைக்கும் நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். அண்ட் பாட்டம் நமக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும் இந்த ட்ரெண்டினை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு க்ரூட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஃபாலோ கொடுக்கும். அதுதான் நம்மளுடைய கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.